குமார் நண்பர் நண்பர் கொக்கி குமார். இந்த நண்பர் நம்ம ஊர்ல இவன் 3 வலை கொண்டதுங்க, அவன் 2 மக்களே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பவள பாறையில் நல்லா வலை மாட்டிக்கு. இப்போ வந்து இந்த ஹீட் வந்து அதுலயே வெந்துருமா? கொஞ்சம் வேகணும். சமயம் வந்திருக்கு. பெரிய ஆக்டோபஸ் பயங்கரமா பிடிக்கிறோம். அவருக்கு எப்படி பிடிச்சிருக்காங்க? கரைக்கு வந்துட்டு வணக்கம் மக்களே. என்னங்க இவன் 3 வலை கொண்டதுங்க, அவன் 2 வலை. ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி மக்களே வணக்கம். அதே உள்ள போட்டிருக்கோம். இந்த வலையை வாங்க போறோம். சரி வாடு எப்படி வருது, என்னென்ன மீன் வருது எல்லாமே உங்களுக்கு போடுவோம். உங்களுக்கு என்ன மக்களே, பார்த்து நம்மளோட வந்திருக்கான் தொழிலுக்கு. அதான் சரி கடலில் என்னென்ன மீன் வருது, என்னென்ன இது வருது எல்லா வலையும் போட்டிருக்கோம். எல்லா மீனையும் போடுவோம் உங்களுக்கு. பாருங்க, தொடர்ந்து பாருங்க. என்ன சரி மக்களே. எந்த ஊர்லாம் நண்பர்களே, இந்த வலை எடுக்க போறோம். பாருங்க, வலை எடுக்க போறோம். தெளிவா காமிக்கிறோம். கடல் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிறது பார்த்தோன்னு ஏதோ வேற எங்கேயும் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. கடல் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிறது பார்த்தோன்னு நண்பர் இன்றைக்கு வந்த பிறகு இன்றைக்கு தான் காத்து கடலே இல்லாமல் சொல்றாப்ல. அமைதியா இருக்கு. இன்னைக்கு தான் அமைதியா இருக்கு பாக்குறோம். மீன் உள்ள குதிக்கிற அளவுக்கு துள்றான். ஸ்பீடா இருக்கு. நல்ல ஓடுமா? வேண்டாம். பேரட் ஃபிஷ், கிளி மீன் மாட்டிருக்கு. இந்த மீன் பேர் சிரட்டை சொல்லுவோம். இது மேக் சைடு இந்த மீன் நல்லா விற்பாங்க, நல்லா வியாபாரம் போகும். ஆனால் நம்ம சைடு அதிகமாக சாப்பிடான்றாங்க. கேரளா நல்ல மார்க்கெட் நல்லா போகக்கூடிய மீன், நல்லா சாப்பிடான்னு சொல்லுவாங்க. செதில் அதிகமாக இருக்கும், ஆனால் மீன் நெய்யாக இருக்கும். கலர் மாறிட்டு
வலையில். ஆமாம், வலையில் நல்லா மாட்டியிருக்கு. அதனால இது பேரட் ஃபிஷ். இது எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுவாங்க. இந்த சைஸ் ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் தான் ஆகும். நம்ம ஊரில் எடுக்க முடியாது, அந்த விலைக்கு எடுப்பாங்க. அதனால் ஃபுல்லாக இந்த சைஸ் வந்து எக்ஸ்போர்ட் தான் போகும். 1/2 கிலோலேருந்து 2 கிலோ வரையும் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் தான் போகும். அதுக்கு மேலே இல்லை அதுக்கு கீழே தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு விலை கொடுத்து எடுக்க முடியாது. அந்தளவுக்கு விலை கொடுத்து எடுப்பாங்க எக்ஸ்போர்ட் போகிறது. இது பார்க்க எப்படி இருக்கா, பாறை மாதிரி இருக்கும். இதை நொறுக்குனீங்கன்னா அப்படியே பசுமை நொறுங்கிடும், அப்படியே மாவாக போயிடும். இதான் கடல் கேக்குன்னு சொல்லுவோம். இந்த மீன் தான் காரப்பொடி. இதுதான் சளி இருமலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல மீன். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் முள் கொஞ்சம் இருக்கும். நம்ம முள்ளோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்ல மீன் உடம்புக்கு. காரம். இந்த மீன் பேர் தோல் கிளாத்தி. தோல் கிளாத்தி. இது வந்து தலையை எப்படி வெட்டணுன்னா, இங்கேருந்து இங்கே வெட்டி தோலை க்ளீனாக உரிச்சிட்டோன்னா ஃபுல்லாக வந்து சிக்கன் மீட் மாதிரி தான் இருக்கும். கோழியோட தொடை பீஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இந்த இடம். அதனால் இது வந்து நாகர்கோயில், கேரளா அந்த சைடு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓரளவுக்கு நிறையா வாங்குவாங்க. இதை உயிரோடு இருக்குது. சரி, நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போவோம். நிறைய கிடைச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா இது பவள பாறையில் நல்லா வலை மாட்டிக்கிச்சு, நல்லா சிக்கிக்கிச்சு. மோட்டர் போட்டு இழுக்க முடியாது. 4 பேர் சேர்ந்து இழுக்கிறாங்க, வரல வலை. அது மெதுவாக விட்டு தான் இழுக்கணும். விட்டு இழுத்து ஒவ்வொரு சைடாக போட்டு திருப்பி வலை திருப்பி ஆளவே இழுக்குது. நல்லா மாட்டிடுச்சு. பயங்கரமாக மாட்டிருக்கு. சாலை யாரையா? எங்க இருக்கு? சாலை அங்க முன்னாடி இருக்குன்னு தெரியல. சாலை கூட்டம் வந்து அங்கே முன்னாடி இருக்கான், எனக்கு தெரியல. ஆனால் மீனவர்களுக்கு தான் தெரியும். ஜெல்லி ஃபிஷ் போகுது. அவ்வளோ வந்துருச்சு, எடுத்துட்டாங்க. மதனம் இவரோட ஃபேவரட் மீன் அது. ராஜனுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் அவருக்கு. மக்களை, இந்த மீன் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப சாப்பிட டேஸ்டாக இருக்கு மக்களே. அதாவது என்ன தேவையில்லை இந்த மீனுக்கு, நெய்யாக இருக்கும். அதாவது உடல் பருமனை கம்மியாக்கி சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த மீனை சாப்பிட்டாங்கன்னா உடல்ல வெயிட் போடும். மீன் சாப்பிட அருமையாக இருக்கும், ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். இந்த மீன் நல்லா இருக்கு நண்பர்களே. இதெல்லாம் விலை கம்மியாக தான் போகும், அதிகமாகவும் வராது, ரொம்ப அதிகமாக வராது. விலை மீன் வர அளவுக்கு வருமானு கேட்டால் ரொம்ப கம்மியாக தான் வராது. இது பாறைக்குள்ள இருக்கு, நல்லா பாறைக்குள்ள தான் இருக்கு, பெரிய பாறைக்குள்ள தான் இருக்கு. மீன் மனமா இருக்கு. அதுக்கு முட்டை வச்சிருக்கு. இந்த நண்டு வயிற்றுல முட்டை இருக்கு. ஆனால் இந்த நண்டோட இனமே இவ்வளோதான் நினைக்கிறேன்.
பாறைக்குள்ளே இருக்கிற நண்டு, இந்த பவள பாறைக்குள்ளே இருக்கிற நண்டு. அது பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. இந்த நண்டுக்குள்ளே இதுதான் முட்டை. நூற்று இதுதான் முட்டை. பெண் நண்டு இது. காரப்பொடி வேறு, இது காரல் வேறு. இந்த மீன் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல மீன். ரோடு பார்க்கும் போது மக்களே இதை பாருங்க, நண்டு மாதிரியா இருக்கு. கையில் பிடிச்சா அப்படியே முள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. நண்டில் உள்ள முள் ரொம்ப ஷார்ப்பாக, காலில் உள்ள நகம் ஷார்ப்பாக இருக்கு. பாருங்க, ஏதோ மண்ணு மாதிரி இருக்கு, ஆனால் இது நண்டு. இருக்கு காலெல்லாம் ஏதோ ட்ரெஸ்ஸு துணி போட்ட மாதிரி அப்படி இருக்கு. பவளப்பாறைக்குள்ளே இருக்கிற செடி, ஆனால் சங்கு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆனால் வந்து கடிச்சு கையில் வச்சா சங்குக்குள்ள ஆனால் இது சிப்பி தான். இன்னைக்கு சிப்பி மாதிரி தான் இருக்குது. சிப்பி தானே, சிப்பியோட கூட்டத்தில் இது ஒன்று. ஆமாம், இது சிப்பி செடி மாதிரி இருக்கு பாருங்க. சிப்பியோட கூட்டம் வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு வகையான சிப்பியாக இருக்கு. அழகாக இருக்கு செடி. அதில் ஒவ்வொரு கிளையிலையும் சிப்பி இருக்குது. ஒவ்வொரு கிளையிலையும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, ஒவ்வொரு கிளையிலையும் சிப்பி இருக்கு பாருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இது ஒரு ஸ்டார் ஃபிஷ். இது செடி மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு ஸ்டார் ஃபிஷ். இது வரமாட்டேங்குது. தண்ணியில் விட்டா தெரியும். தண்ணியில் விட்டுருந்தா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதா? சரி வேண்டாம், தண்ணியில் விட்டுருவோம். இது வரும், இங்கே இருக்குது. இதில் ஒரு ஸ்டார் ஃபிஷ் இருக்குது. இது வந்து இது ஒரு ஸ்டார் ஃபிஷ். ஆனால் இந்த கூட்டம் ஃபுல்லாகவே சிப்பி தான். ஒரு வலை மொத்தமாக இழுத்தாச்சு. மொத்தமாக இழுத்து முடிச்சாச்சு. மொத்தம் மீனுமே இவ்வளோ தான் ஒரு வலைக்கு. நான் இது ஒவ்வொரு வலை வந்து ஒவ்வொரு இடத்துல போட்டிருக்கு. 3 இடத்துல போட்டிருக்கு. 6 செட்டு வலையை 3 இடத்துல தானே. ஒரு வலை தனியாக, அப்புறமேட்டு 2 வலை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் 3 வலை போட்டிருக்கு. தண்ணி அலம்பல் மாதிரி. ஆமாம் 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 ஆமாம். சால மீன் எங்கே இருக்குன்னா அங்கே தெரியுது, ஆனால் கேமராவில் தெரியல. தண்ணி மட்டமாக வருது. அங்கே தெரியுது. அந்த இடத்துல இருக்கு. சாலை கூட்டம் இருக்கு. ஆனால் நம்ம வலையில் வந்து சாலை படாது. இந்த வலையில் சாலை படாது.
ஆனால் சாலைக்குன்னு தனியாக வலை எடுத்துகிட்டு போனால் தான் சாலை படும். இதில் வருது ஆனால் தெரியுமான்றது தெரியல. இங்கே இருக்கு. இந்த மீன் வந்து பறக்கோலான்னு சொல்லுவாங்க. சின்னதாக இருக்குது. இது வந்து ஏப்ரல் மாதம் தான் ரொம்ப அதிகமாக வரும். பறவை கோலா. அது மேலே வந்து ஒரு பூச்சி ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்க. அந்த பூச்சி எடுக்கவே முடியல. மேலே மண்டையில் உட்காந்து இந்த மீன் மண்டையில் உட்காந்து இந்த பூச்சி ரத்தத்தை உரியுது. அது முட்டை வேற வச்சிருக்காது. ஆனால் கடலில் பாதி மீன் அழிக்கிறது அதுதான். பறக்கோலா. ரெண்டாவது வலை இழுக்க போகிறோம். ரெண்டாவது வலை பக்கத்தில் வந்து இப்போது எல்லாம் இழுத்தாச்சு. அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ரெண்டாவது வலை இழுக்க போகிறோம். அதை எடுக்க முடியாது. ரசம் முள்ளு கிளாத்தி தான் வருது. அந்த கிளாத்தி எடுத்துருங்க. ஆ சுற்றுமா சுட போறீங்களா? ஹாய் மக்களே, பாருங்க இந்த கிளாத்தியை இன்னைக்கு எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டில் சுட்டு சாப்பிட போகிறோம். எனக்கு சுட்டு தர போகிறாங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. கத்திட்டீங்களா? உயிரோட இருக்கு. உயிரோட ஃபர்ஸ்ட் டைம் உயிரோட சாப்பிட போகிறேன். உயிரோட ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன் சுட்டு. இந்த ஹீட் வந்து அதுலயே வெந்துருமா? இந்த ஹீட்டோட அனல்லையே வெந்துருன்றாங்க. இது ஒன்று தொங்க விட போகிறோம். காரல் மீன் உயிரோட இருக்கான். உயிரோட இருக்கு. எனக்கு சுட்டு தர போகிறாங்க இன்னைக்கு. வெயில் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில், செம்மையாக சுடுது. நம்ம ஐட்டம் வந்திருக்கு. வெள்ளை ஷீலா. நெடுவா. இங்கே சொல்கிற பேர் நெடுவா. இது வெள்ளை ஷீலா. நல்லா ஸ்லைஸும் சூப்பராக இருக்கும். பீஸும் டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வந்து எல்லோரும் சாப்பிட்லாம், யோசிக்காமல் சாப்பிட்லாம். இந்த மீன் எப்படி இருக்கும்னு யோசிக்கவே தேவையில்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மீன் சாப்பிட. மீன் புதுசாக சாப்பிட்றவங்க இவங்கெல்லாம் இந்த மீனை வந்து யோசிக்கவே தேவையில்லை. பாருங்க, 5 பேரும் இங்கே தான் இருக்காங்க. ஆனால் இன்ஜின் தானாக ஓடிட்டுருக்கு. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, கடலில் வந்து காற்று இல்லாதனால இன்ஜின் வந்து நேராக வச்சு விட்டா அது நேராக தான் ஓடுமா.
அதனால நேராக வச்சு விட்டு எல்லாருமே இங்கே வந்தாச்சு வலை எடுக்க. அதே காற்றா இருந்துச்சுன்னா அலை ஒரு பக்கம் வந்து சாய்க்கும் போதே இது வந்து திரும்பிடுச்சுன்னா அதனால ஒரு ஆள் இங்கே உக்காந்துட்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து எழுந்துச்சு வந்துட்டாங்க எல்லாரும் வலைக்கிட்ட வந்தாச்சு. ஒரிஜினல் கோலா இது வந்து மயில் கோலா அஞ்சல மயில் கோலா கூட மீனை முடிஞ்சிருக்கு. சாப்பிட்டுட்டே வந்து மீன் உள்ள இருக்கு. இன்னொரு கோப்பையில் வெத்திர தரம் வெத்திர போட்டுருக்கீங்க செத்துட்டானா நீ வேணா கொட்டை போட்டு நம்ம புண்டிக்க கதெல்லாம் தெரியாத நினைக்கிறேன். வெலை மீன் வெள்ளச்சேரி ஒரிஜினல் குவாலிட்டி. இது அடல் மீன் தரமான மீன் பாருங்க. உயிரோட தாரான் உங்களுக்கு பாருங்களேன். எங்கேயுமே கிடைக்காது. அவன் உயிரோட பிடிச்சி உயிரோட உங்களுக்கு கொண்டு வரான். வந்து மக்கள் தைரியமாக வாங்குங்க, வாங்கி சாப்பிடுங்க. பயங்கர டேஸ்டாக இருக்குது. வந்து அதாவது வந்து சதையெல்லாம் வந்து கொஞ்சம் இருநாளாக இருக்கும். பயங்கர டேஸ்டாக இருக்கும். வந்து வெள்ளச்சேரி இந்த சிவப்பு விழுந்தாதான் இது ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இந்த சிவப்பு இருக்கணும். நீங்கள் மக்களே வாங்கும்போது தெளிவாக பார்த்து வாங்குங்க. எல்லாரும் வந்து இது வெள்ளச்சேரி அப்படி முடிஞ்சு தருவாங்க. நாங்கள் காட்டி தரோம். நைட்டில் இந்த ரெக்கையில் சிவப்பு இருக்கணும். இதுதான் ஒரிஜினல் குவாலிட்டி. தரமாக சாப்பிட்றதுக்கு பயங்கர வச்ச காரல் மீனை வெந்திருச்சான்னு போய் பார்க்க போகிறோம். இதுதான் கொஞ்சம் பாய்சன் சொல்கிறாங்க. ஓரா மீன் இல்லை கை வைக்கல. அது முள்ளு குத்துனாலே விஷம் அப்படின்றாங்க. சங்கு பால் சங்கு உள்ள எதுவும் இல்லை. இல்லை இருக்கு நத்த இருக்கு. நெடுவா வெள்ளசிலா நம்மளுக்குன்னு வருது. அவனுக்கும் வருது. எனக்கு தான் வருது. எனக்கு தான் வரணும். நான் இதான் மூச்சா மீன் எக்ஸ்போர்ட். சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்டாக இருக்கும். இதான் மூச்சா மீன். குரூப்பர் இந்த மீன் பேர். அதிகமாக வந்து துபாய் அரபிக் கண்ட்ரிக்கு தான் இது அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகும் இந்த மீன். திரும்பி வலை மாட்டிக்கிச்சு. நல்லா கோலப்பாறையில் மாட்டிருக்கு. வெள்ளசீலா இன்னைக்கு நிறைய வரணும். கருப்பு நடுவா இது. கரெக்ட். இங்கே இருக்கு வாலில் மஞ்சள் வந்து இங்கே இருக்கு. இது ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இது வந்து வெள்ளை, இது வந்து கருப்பு. இது வந்து இந்த மஞ்சள் வால் இருக்கும். வால் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வால் இருக்கும். இது வால் வந்து கருப்பாக இருக்கும். இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து வெள்ளை. இது வந்து துண்டு வந்து உடையவே உடையாது. நம்ம துண்டு போட்டால் உடையாது. ஆனால் இது வந்து இப்பயே துண்டு போட்டால் கூட உடையும்.
இதோட தன்மை அப்படி தான், சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி இருக்காது, நல்லா வெறப்பா நல்லாயிருக்கும். ஆனால் 2 மீனும் நல்ல ருசியான மீன். வருது பாட்டுங்க. உள்ளே ஒன்று போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஆமாம், ஒரு சின்ன மீன் ஒன்று, சின்ன மீன் பாரு மீன் துருஜாங்களையா வந்துச்சு. மடி மீனுக்கு போகிறாங்களோ சாலை சாலை அந்த சாலை சாலை சூறு. நல்லா வெந்துருச்சு, சாப்பிட போகிறேன். செமையாக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட். உப்பு கிடையாது, காரம் கிடையாது, எதுவுமே கிடையாது, கழுவு கிடையாது. அப்படியே எடுத்து அப்படியே சுட்டது தான், உயிரோட காய வச்சு தான். இந்த ஃபீல் யாருக்குமே கிடைக்காது. ஒரு ஆள் தான். குடல் கூட உள்ளே தான் இருக்கு, குடல் உள்ளே இருக்கு. தோல் நீட்டா வருது. நல்ல ஃபீலு. மீனோட தலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலையை சாப்பிட போகிறேன். கையெல்லாம் எண்ணெய், சரியான எண்ணெய். காரல் மீன். தலை ஆலோ டேஸ்டாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மீனோட தலை வந்து அவ்வளோ நல்லது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த மீனோட தலையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ஹை பவரும் பிரெயின் பவரும் நல்லா இருக்கணும்னா, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹை பவர் கண்ணாடி அதிகமாக யூஸ் பண்ணுறோம். கண்ணாடி ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம வந்து மீனோட தலை எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் 100% சூப்பராக இருக்கும். மீனோட தலை முட்டை வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். துப்ப மனசு வரல, எலும்பை வந்து துப்ப மனசு வரல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓரா மீன் இதையும் சுட போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு மீன் வேட்டை தான். மஞ்ச பாறை வந்திருக்கு வலையில. மின்றான். நான் பேச முடியாது. இவங்க நான் கீழ்படுறோம், இவங்க பேர் பாடு இவங்களும் போகவில்லை. அப்போ போராடி இதை வர மாமா போயில மாமா சொன்னா என்ன மாமா நான் போறதுல அங்கே போயிட்டு போல போராட எடுக்க மாட்டேங்குது அப்படின்னாரு. நான் தலைவர் அடிச்சேன். மஞ்ச பாறை மக்களே கட்டிட்டேன். தொங்க விட போறேன், சுட்டு சாப்பிட போறேன். கட்டி தொங்க விட்டேன், சுட்டுட்டு இருக்கேன். மணக்கு சாப்பிடு. நீ தான் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிடுங்க, ஆளு கொஞ்சம் கொஞ்சம் எடுங்க. அவங்களும் சாப்பிடு. சரியான டிஷ்ஷு. ஐயா வாமிட்டு எடுத்துடாது இன்னைக்கு. அதான் நினச்சிக்கிறேன், வாமிட்டு எடுக்கக்கூடாதுன்னு. ஒரு மாத்திரையை போட்டுரு திருச்சி. ஐயா செம்ம டேஸ்ட்டு. இன்னொன்று போட்டுருமா? போடலாம். சாப்பிட தானே இருக்கிறது. மண்ணுமா? ஒன்று கட்டி போட்டுரு. பார்த்து பயங்கர டேஸ்டாக இருக்கு. ரொம்ப அருமையாக இருக்கு. உப்பு கிடையாது, காரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. வர ஏய் செம்ம டேஸ்டாக இருக்கு இவனே கிளாச்சி. சுட்டா பயங்கர டேஸ்டா இருக்கு. நாளைக்கு மாதிரி ஆக்கிற மீன் கிலோ ஒரு 100 ரூபா எடுத்துரு. என்ன ஆமா, மக்கள்கிட்ட சொல்லு, சுட்டுதுன்னா பயங்கரமாது, நீ போய் வீட்டில் சுட்டுதுங்க. மீனை பார்த்தாலே பாதி பேர் ஓடிடுவாங்க இந்த மீனை. என்ன வார்த்தை சொல்லியா? பயந்தி மீன் கஷ்டமா இருக்கு. மின்றான், கண்ணு கூசுது சூரியனுக்கு. இதில் பாருங்க, இப்படி அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து செம்ம ஷைனிங்கு. இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஸ்லைஸ் வரும். ஒயிட் பிளாக் ஓவலுக்கு ஈக்குவலாக நல்ல ஸ்லைஸ் வருகிற மீன் இது. என்ன ரகம்னே தெரியலையே மீன். இந்த மீன் கிளி மீன் ரகம், ஆனால் செம்ம அழகாக இருக்கு. ரொம்ப அழகு. டைடு ஓரா தானே? ஓரா சாப்பிட்டு பார்த்தீங்களா? மாடோட
மக்களே பெரிய ஆக்டோபஸ் பயங்கரமா பிடிக்கிறோம். இவருக்கு எப்படி பிடிச்சிருக்காங்க? ஓ இதுல இருந்து தான் வெளியே வர முடியாது. இதான் மட்டைக்கு பிடிச்சிருவா. பயங்கரமா பிடிக்குது. பிடிச்சிச்சுன்னா எடுக்க முடியல. அவ்வளோ ரஃபா உறிஞ்சிடறான். அவன் சண்டைக்கு தான் போடுறான் அவன். மலைப்பாம்பு மாதிரி சர்றன்னு சுருட்டுது போட்டு. அடி போட்டு அப்படிதான் வேணும். ஆமா அது வாழ்றான். அதுதான் வேணும். பெரிய ஆக்டோபஸ் இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் போகுது. ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் தான். இப்போ வந்து கிலோ வந்து ஒரு என்ன ரேட்னா ஒரு 500 ரூபா போகுது. 500 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க இங்கே. நல்லா பெரிய ஆக்டோபஸ் பயங்கரமாக ஓட்டிக்கிறோம். நாள் கழிச்சு டேரக்டாக கிளம்பி நல்ல சைஸு. மக்களே கிளிமீன் இது மக்களே வெளியில முடிச்சுட்டோம். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன மீன் வலையில வந்தது எல்லா மீனையும் போட்டிருக்கோம். பாருங்க, கிளி மீன், நடுவா, வெலை மீன், வேக்கணவா எல்லா மீனையும் காட்டிருக்கோம். பாருங்க, அப்படியே வலையில பட்டு நேச்சராகவே கொண்டு வந்திருக்கான். அப்படியே உங்களுக்கு ரிலீஸ். உங்களுக்கு என்னென்ன மீன் ஆர்டர் வேணுமோ, புக்கிங் வேணுமோ உடனே மக்கள் புக்கிங் பண்ணிடுங்க. உடனே உங்கள் டெலிவரி இல்லை, கடைக்கு வந்தாலும் உடனே வெட்டி உடனே மீன் கொண்டு வந்துடுவாங்க. மக்களே எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன வீடியோ போட்டிருக்கோம், என்னென்ன மீன்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, இது பண்ணுங்க. சரி, வணக்கம் மக்களே. கரைக்கு வந்துவிட்டோம்.